வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கு ஒரு பிளேஸ் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பிளேஸில் போய் நம்ம சாயந்தரம் நேரத்தில் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் அங்கே போயிட்டு இருக்கேன். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம்தான், ஒரு 2 கிலோமீட்ரு. போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வருவோம். அங்கே போயிட்டு பசங்களுக்கு கால் பண்ணி ஃபன் பண்ணுவோம், என்ன பண்ணுறாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரில, நீங்கள் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உட்கார இடத்துல வேலை நடக்குது. ரோடு, அந்த ரோடை ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இங்கே வந்தது, ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. நான் சொன்ன இடத்தையே சிதைச்சிட்டாங்களே. ஆமாம், ஃபுல்லாக வேலை நடக்குது. அதனால் நம்ம நினச்சி வந்த இடத்துல இன்றைக்கி நினச்சி வந்த இடத்துல இன்றைக்கி நம்ம உட்காந்து பேச முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரோடு வேலை நடக்குது. அச்சோ, அம்மாச்சோ. இருங்க, வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டேன். பசங்க யாருக்காவது கால் பண்ணி கேட்பேன், எங்கடா இருக்கீங்க, என்னடா இருக்கு. யாரும் வரல, நிப்பாட்டி கால் பண்ணுவோம், எங்கே இருக்காங்கன்னு. எங்கே ராஜா இருக்கீங்க? வீட்டில். என்ன பண்ணுறீங்க? பொழுது எப்படி போச்சு இன்னைக்கு? வண்டியை கழுவிக்கிட்டு இருக்கீங்க. வேலை இல்லை அப்படின்னு தெரியுது. வேலை இல்லை அப்படின்னு தெரியுது. ஏடா, வண்டி மண்ணாயிடுச்சு. வண்டினா மண்ணு தான் ஆகும். அதான் சரி. இன்னைக்கு என்ன ஒரு பிளான் இல்லையா? வந்தீங்கன்னா பிளான் பண்ணலாம், வாங்கங்கிட்டு. போடா நீங்கள் வாங்கடா. நீங்கள் வாங்கடா, பிக்காடி போயிடல. 10 நிமிஷம் ஆகும். சரி, இந்த இதை கழுவிட்டு வர்றேங்க. வாங்க. நான் அந்த இதில் நெல்மேனிப்பட்டி அந்த விளக்கில் உட்காரலான்னு சொல்லி வந்தேன். பார்த்தா ரோடு வேலை நடந்துக்கு இருக்கு. சரி, உனக்கு அடிப்போம் அடிச்சு. போயிட்டு வந்தேன். போனியே, அந்த பில்லு வாங்கினியா? மறந்துட்டேங்க. இல்லை, உன்னை பில்லு எவ்வளோ நாளாக வாங்க சொல்லிக்கிறீங்க ரோட்டில்? அன்னைக்கு அங்கே அந்த கடையில் தான் போய் ஒரு ஃபோனே வாங்கினேன். ஆனால் பில்லு அடா பாவி, ஏண்டா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கினேன், அன்னைக்கு மறந்துட்டேன். அடா பாவி எல்லாம். வாங்க. சரி வாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போதாங்க நான் வண்டியை கழுவிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் கழுவிட்டு வரேன். வாங்க, நான் உட்காந்துருக்கேன். இங்கிட்டு வாங்க. நோடா செல்லம். இன்றைக்கி எங்கே இருக்கோம்? நம்ம ஃப்ரெண்டு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம்.
ஆனால் என்ன தண்ணி தான் ஊற்றிடுச்சு. சரி, இங்கே கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துட்டு ஒரு இன்னைக்கான டே வந்து அப்படியே உங்களோட ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு வந்தோம். இங்கே தான் எப்போயும் வந்து மீன் பிடிப்போம். வந்து மீன் பிடிக்கிற மாதிரி நினைக்கிற நம்ம இல்லை. டைம் ஆயிடுச்சு ரொம்ப. ஆனால் இப்போயே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆச்சு. உங்களுக்காக ஒரு சைடு அந்த டைம் லேப்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஹாய், இன்றைக்கி டே 2 எங்கே இருக்குன்றத முன்னாடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு ஆஃபீஸுக்கு, சீக்கிரமே வந்துட்டேன். அதனால தான் சரி உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்து இங்கே உட்காந்துருக்கேன். இந்த சீனரி வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பின்னாடி நம்ம பைக் நிற்கிது பாருங்கள், தெரியுதா? ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணது. டக்குன்னு இங்கே திரும்பிட்டோம்னா பைக்கை பண்ணுவோம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம்னா நம்மளா பண்ணுது, நல்லா பண்ணுறாங்க. இங்கே தான் முதல்ல நாங்கள் வந்துட்டு மீன் பிடிப்போம். இப்போ வந்து தூண்டி குச்சி மீன் பிடிக்கிற எக்யூப்மெண்ட்லாம் எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. ஸோ அதனால் மீன் பிடிக்கல. போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆஃபீஸ் அப்படியே கிளம்பி போயிருப்பேன். போனதே பாதியோட கட் பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னா அந்த வீடியோ நான் நிறைய டைம் போட்டேன், நம்ம ஆஃபீஸ் போகிற வீடியோ. ஸோ அதனால் சரி பாதியில் வரைக்கும் போட்டு அடுத்து என்ன பண்ணோன்னா ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு 7 மணி டைம் ஆயிரும் வர்றதுக்கு. அப்போ இருட்டில் ஒன்றும் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து. சரி, எதை பற்றியும் நம்ம வந்து ரிவ்யூலாம் பண்ணலை. நம்ம டேயில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் இப்படி போகுது, காமாக ஒன் டே. இப்படி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு நாளை ஓட்டுறது வந்து பெரிய விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப வந்து நைட் ஆகிரும். இப்படி 30 நாளுமே போயிடும். என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம இந்த மாதிரி வந்து உட்காருவோம். ஸோ அந்த இடத்த அவங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதை ஒரு வழியாக காமிச்சிட்டேன். இன்றைக்கி 2-3 நாள் ட்ரை பண்ணேன் அந்த காமிக்கலான்னு. அப்போ வந்து தண்ணி கிடந்துச்சு இது ஃபுல்லாக, அதனால் அந்தளவுக்கு வந்து காட்ட முடியல. சரி, ஓகே, பாய். வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து எப்போ வரும் எப்போ நமக்கே தெரியாது.